அவங்களுடைய முதுகு சமைச்சுக்குள்ள தான் மூஞ்சி சூரியன் நோக்கி இருக்குது. ஏன்னா புரியுதா பாருங்க, நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் நம்ம பார்வையெல்லாம் உலகத்தை நோக்கி இருக்குது. ஆமென். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டா தான், ஒப்புரவாகிட்டா தான் தேவனை நீங்கள் மூந்து ஜெபிக்க தேவையில்லை. அவர் யார் என்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசத்தை பெற முடியும். ஆமென். இது ஜாதிகளோடு கலவாத தனித்திருக்கும் மந்தை. அந்த யூடியூப்பில் அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இது கேத்தலிக்காரன் பொங்கல் வச்சான், சிஎஸ்ஐக்காரன் அவனை பார்த்து வச்சான், இப்போ பெந்தகோஸ்தக்காரன் அவனும் பார்த்து வைக்கிறான். ஏன்? அதுதான் அதோடைய வரலாறு நீங்கள் படிக்கணும். அர்பின் பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகை. ஆமென். ரோமரில் 1 தெளிவாக சொல்லுது, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தபடினாலே அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். தொழுகையில் ரொம்ப முக்கியம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் இருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ளே பாவம் இருக்கா, அக்கிரமம் இருக்கா, அது ஆண்டு ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறதில்ல. ஏதோ சின்ன சின்ன தவறு பண்ணுறீங்களா, பெருசாக. ஆனால் என் மகிமை நான் ஒருவனுக்கு கொடேன், என் மகிமை நான் விற்கிறவனுக்கு கொடேன், என் மகிமை வேறொருக்கு கொடேன், நான் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. அதில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் நீங்கள் சரியாக செலுத்தினாலே போதும், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். நீங்கள் 1 சாமுவேல் 2:30 சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை, என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் அடைய செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நீ ஆலயத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒப்புரவாகதோடு இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன கூட யாரை பார்க்க போகிறோம், எதுக்கு போகிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், தேவனை அறிந்து கொள்ளவும், தேவனிடத்திலே சுகத்தை பெறவும், விடுதலை அடைய வந்த எண்ணத்தோடு வந்தினா போதும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பார். சொல்லலேலூயா. ஆமென் சொல்லுங்க. சரி, நான் உணர்த்தப்படும் போது சர்ச்சில் பைபிள் கால் படித்த ஒரு பிள்ளை கண்களை கட்டிக்கிட்டு உரி அடிக்க போகுது. சினிமா அந்த உலகத்தான் போட்டு கண்களை உரி அடிக்குது. இங்கே இது தாங்கலை. இது திருமழிசையில் பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கிறதும் ஒருத்தர் மேடையில் ஏறி, இது தமிழர்கள் திருநாள், இது தப்பு இல்லை, பாவம் இல்லை, அவர் லீட் பண்ணுறாரு. சர்ச்சுக்குள்ளே வந்தவர் கயிறு இருக்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க. எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல, என்னடா அப்படின்னு என்னட்டு அப்போ தான் ஆழமாக எனக்கு புரியுது, இது ஒரு ஆவி நம்மை வஞ்சிக்கிறது. இத்தனை வருஷம் ஏன் செய்யல, அதை இத்தனை வருஷம் ஏன் நமக்குள்ள அந்த எண்ணங்கள் தோணலை, இப்போ ஏன் அது தோணுச்சு? ஆமாவா இல்லையா? இத்தனை வருஷம் தப்புன்னு தெரியுது, எனக்கு ஏன் தப்புன்னு தெரியல. இது வரைக்கும் அது தப்பாக தெரிஞ்சு போயிட்டு சரியாக தெரியுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பைபிளில் அதுக்கு சில விளக்கங்கள், சில உதாரணங்கள்லாம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனால் நீ கொஞ்சம் தெளிவடைங்க. நாம் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்லாதபடினால் நீங்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தை பார்த்து அப்படியே காப்படிக்கிறவங்களா நீங்கள் இருந்தால் நல்லா தான் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் நித்திய வாழ்வை இழந்து போயிடுவீங்க. பரலோகத்திலே உண்டாகிற சந்தோஷத்தை இழந்து போவீங்க. தேவனிடத்தில் வருகிற ஆசையை இழந்து போவீங்க. யாரெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்களோ அவங்களையும் பாருங்கள், இதெல்லாம் தப்பு இல்லைன்றவங்களையும் பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க, பொருளாதார வித்தியாசமாக இருப்பாங்க. இதெல்லாம் என்ன தப்புங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவனையும், இதெல்லாம் தப்பு கர்த்தருக்கு எரிச்சலாக இருக்கும்னு நினைக்கிறவனையும் பாருங்கள். 2 பேருக்குள்ளேயும் நிறைய வேறுபாடு இருக்கும். செய்கையில் வேறுபாடு இருக்கும், குணத்திலே வேறுபாடு இருக்கும், பொருளாதாரத்தில் வேறுபாடு இருக்கும். இதை தான் பைபிள் நம்ம சுட்டி காட்டுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கிளென்சிங் வேர்ட்ஸை நம்ம கேட்டுட்டு நம்ம தேவனுடைய செய்திக்கிட்ட கடந்து போகலாம். வாசிக்க 2 பேதுரு 1:4 ஒருவர் படிங்க. ஒருத்தர் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12லேருந்து 15 வரைக்கும் படிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். பைபிளை திறந்து பாருங்க. பைபிளை துற உன் கண்ணு கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கட்டும். 2 பேதுரு 1:4 ஒண்ணுமே எடுக்கிற. இந்த இச்சையினால் லஸ்ட், இந்த உலகம் என்ன தெரியும்? லஸ்ட், இச்சை. எது பார்த்தாலும் சூப்பர், எது பார்த்தாலும் சூப்பர், சூப்பர், அந்த பொண்ணு சூப்பர், அந்த பையன் சூப்பர், அந்த வீடு சூப்பர், அந்த காரு சூப்பர், இந்த பில்டிங் சூப்பர், இந்த ஊரு சூப்பர். இச்சையினால் உண்டாகிற, இச்சையினால் இந்த உலகத்திலே உண்டாகிற கேட்டுக்கு நீ தப்பி.
அல்லேலூயா. ஆமென். உன் கண்ணு இந்த உலகத்து மேல போச்சுன்னா நீ காலி. ஆமென். உனக்கு என்ன தரணுன்றது இயேசுக்கு தெரியும். எப்போ தரணும்னு தெரியும். எதை செய்யணும்னு எல்லாம் ஆண்டவர் தெரியும். அதுதான் நான் உலகத்தார் அல்லாதபடினால் நீங்களும் உலகத்தார் அல்ல. இச்சையினால் உண்டாகிற இந்த கேட்டுக்கு நீங்கள், இந்த உலகத்தின் கேட்டுக்கு நீங்கள் தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு, தேவனுடைய சுபாவத்திற்கு பங்கு உள்ளாகும் பொருட்டு சபையில 9 விதமான அறிவையும் திறமையும் ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்றாரு பாருங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, ஃபர்ஸ்ட் உங்க ஆவிலே சந்தேகம், டவுட் வரும். இயேசு எனக்காக மரித்தாரா? இயேசு எனக்காக மரித்தாரா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? எல்லாம் ஒண்ணுதானே. நமக்கு மேல ஒரு வல்லமை இருக்கா இல்லையா? இது ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு, சர்ச்சுக்கு வரவங்களுக்கு இருக்கு. ஆமென். ஆனால் தான் இடர்பாடு, வாழ்க்கையில குழப்பம், ஒரு மெத்தன போக்கு. நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் இதயத்தில் எப்போதும் அந்த எனர்ஜி குறையக்கூடாது, வல்லமை குறையக்கூடாது, இந்த பக்தி குறையக்கூடாது, பரிசுத்தம் குறையக்கூடாது, இந்த கெட் நாலேஜில் அறிவில் நான் வாழ்ந்தது போதும். அப்படி குந்தி குந்தி நடக்கிறோம். குந்தி குந்தி கர்த்தர் தேவனை கர்த்தரை வழிபடுங்கள், பாகால் தேவன்ற பாகாலை வழிபடுங்கள். ஏன் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீங்க? அங்கே எலியா கேட்கிறாரு. அங்கே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில். அப்போ நினைவுகளிலே நாம் குந்தி குந்தி நடக்காதபடிக்கு வசனம் சொல்லுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உங்களில் ஒருவனுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனாகிலும் பாருங்க, பாவத்தின் வஞ்சனையினால். அப்ப பாவம் உங்களை வஞ்சிக்கும். அழகா இருக்கும். இப்போ பிசாசு அந்த சர்ப்பமாய் ஒரு பழத்தை சாப்பிட சொல்லிச்சு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு எது? பிசாசு சோதிச்சிட்டான் சொல்ற எது? பிசாசு நினைக்கிற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படி பல்லுலாம் அப்படி பெருசாக வச்சுட்டு, கொம்பு வச்சுட்டு, நாக்கு பெருசாக நீட்டிட்டு, கருப்பா, அது மாதிரியா பிசாசு வருது? நீங்கள் பிடிச்ச மாதிரியே வரும். அழகாக இருக்கும் பிசாசு, நேர்த்தியாக இருக்கும். நீங்கள் விழுந்தது, பாவம் செய்தது, அது ஒரு பெண் மூலமாக இருந்தாலும், பையன் மூலமாக இருந்தாலும், செல்போன் மூலமாக இருந்தாலும், மாதுவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அழகாக இருப்பதனால தான் நீங்கள் அதில் அட்மையராகிறீங்க, அதில் விழுந்து போகிறீங்க. அப்போ பாவத்தின் வஞ்சனைனா, பாவம் எப்படி வருது? பார்க்கறதுக்கு அழகாக காட்சி அளித்து வருகிறது. ஆமென். அது அருவருப்பா அசிங்கமாக இருந்தால் அதுக்கிட்ட போவீங்களா? அதுக்கிட்ட போவீங்களா? அது எப்படி உன்னை வாயின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அது அழகா இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் உங்களை வஞ்சித்து இருக்கிறது. பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவனுடைய இதயமும் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய, உஷாரா ஜாக்கிரதையாடுறா. பார்க்க போதில் உங்களை ஒருத்தர் திட்டுறான், என்ன சும்மா சாமியார் மாதிரி சும்மா கத்திட்டே இருக்காங்க, சும்மா திட்டிட்டு, அப்படி உன்னை பார்த்து சொன்னா தான் நீ கட்டாக்குறேன்னு அர்த்தம். உன் தோல் மேலே கையை போடுறான். சங்கீதம் 50:17, நீ சிற்றையை பகைத்து என் வார்த்தையை பின்னுக்கு எறிந்து போடுகிறாய், திருடனை பார்க்கும்போது ஒருமித்துக் கொள்கிறாய், விபச்சாரக்காரனோட உனக்கு பங்கு உண்டு. மற்ற விபச்சாரக்காரன் திருட அவன் தான் உனக்கு கூட்டாளியா இருக்கான், திருட உனக்கு கூட்டாளியா இருக்கான், விபச்சார கூட்டாளியா இருக்கான், நீ யாரா இருக்க? அவனை போல இருக்க. ஏன்னா சிற்றையை நீ பகைத்து. அல்லேலூயா. அப்போ ஒரு யூனிக் நமக்கு உள்ள தனித்தன்மை இல்லாதபடினாலதான், பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லாதபடினால்தான் இந்த சபையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் உண்டாகின ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. அல்லேலூயா. நான் வேலைக்காம கூட ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை நடத்தி ஒரு எப்படி வாழணுன்றது பிரசங்கத்தை பண்ண நினச்சேன். 10 பேர், அதில் 10 பசங்க வாலிய பசங்க, குட்டி பசங்க. அது மாதிரி ஒரு கர்வமாக உட்காந்துது வீட்டில். என்ன சொல்கிறாங்க ஒரு கர்வம். அது எப்படி நீ ஆசிரியப்படுவேன்? நீ என்ன எதிர்க்கிறன்றது ஒன்றும் கிடையாது. பிசாசு எதிர்க்கிற கிடையாது, ஆண்டவர் எதிர்க்கிற. நீ சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறனா நீ சாத்தானுடைய ஆவி உடையவனாக இருக்கிற. அல்லேலூயா. அங்கே வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அங்கே சொல்லி பாருங்க. அப்படி படிக்க லேவியராகமம் 18:5. நிறைய வசனம் சொல்ல நினைக்கிறேன், டக்குன்னு வாசித்தீங்கன்னா
லேவியராகமம் 18 எப்ப பிழைப்பாய்? என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இப்ப சொல்லுங்க, அவைகள்படி செய்கிறவன் எவனோ அவைகளாலே பிழைப்பான், நான் கற்றேன். ஹல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, இந்த பைபிளை கையில சுமக்கிறோம், வாயில கூட படிக்கிறோம், ஆனா அதன்படி செய்வதில்லை. ஆனால் தான் அந்த பைபிள்னால ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதில்லை. பாவத்தின், இப்ப எபிரேயர் எடுத்துக்க 13 பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவனும் கடினப்பட்டு போகாதபடி நாம் நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட, இப்ப ஒன்னும் இல்ல, 2025 கவனிமா, 2025 1ஆம் தேதி இருந்த அந்த பக்தி இன்னைக்கு 19ஆம் தேதியே இல்ல. இப்ப இல்ல. 31ஆம் தேதி இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். அதுதான் பழைய குருடி திரண்டி கதவை வேதாளம் மரத்தில் ஏறி வச்சிருந்தாங்களே. அப்போ பழைய பைபிள் என்ன சொல்லுது? நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கைய உறுதியாய் முடிவு உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில், பைபிளை பாரு எப்படி இருப்பேன்? அவரிடத்திலே, தேவனிடத்திலே நாம் பங்குள்ளாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபம் ஊற்றுதல் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி, அல்லேலூயா. கோபம் 3 நாள் நடந்து போல நடக்காதீங்க. உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. பாவத்தின் வஞ்சினால் வஞ்சிக்கப்படாதீங்க. அவிசுவாசம் பொல்லாத இது உங்களுக்கு ஒருத்தருக்கும் வேண்டாம். ஆமாம், அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தேகம், சின்ன டவுட்டு. இப்போ இயேசு உங்களுக்கு நான் கேட்குற ஒரு கேள்வி, சர்ச்சைக்கப்பட்டு சபைக்கு வந்து இயேசு உங்களுக்கு நன்மை செஞ்சாரா? இன்னைக்கு என்ன கீழே ஒரு அம்மா சாட்சி சொல்லி, கர்த்தருக்கு சோத்திரம், நான் அப்படி போய்கிட்டே இருந்தேன், அங்கே ஒரு தண்ணிக்கு பள்ளமாக இருந்துச்சு, அப்படி சோத்திரம் பண்ணி போயிட்டே இருந்தேன், எதிர் ஒரு லாரி வந்தது, லாரி வேகமாக வந்தது, எசப்பா எசப்பான்னு கண்ணத்தை வந்து பார்த்தேன், லாரி லெஃப்டில் திரும்பி போயிடுச்சு, தண்ணியை மறந்து. இதெல்லாம் ஒரு சாட்சியாங்க? நம்ம சொல்ற சாட்சி தான் இப்படி இருக்கு. தேவன் உனக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு பல ஆயிரமான சாட்சிகள் இருக்கிறது. ஆமென். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. இப்போ இந்த மண்ணில கழுவ வேண்டியதை சரியா கழுவிட்டோமா, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண முடியும். இப்ப படிச்சுட்டே வாங்க. இப்போ 15 வந்துச்சா? அதுல மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13 இருந்து படி. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம யாராக இருக்க வேண்டும் விரும்புறாரு? இந்த பூமியில நம்ம யாராக இருக்கணுமா? நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த பூமிக்கு நாம எப்படி இருக்கோம்? சொல்லுங்க, எப்படி இருக்கோம்? சொல்லுங்க, எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கணும்? எனக்கு மூஞ்ச பாரு. சொல்லுங்க, எப்படி இருக்கோம்? உப்பா இருக்கீங்க. ஆமாவா? சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உப்பா இருக்க விரும்புகிறார். நீங்க உப்பை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கோம். உப்பு எதுல இருந்தது? கடல் இருக்கா? கடலை இருக்கா? உப்புக்கு ஒரு நிறம் தெரியலையா? ஆனா உப்பு வெளியே வந்த பிறகு அதுக்கு ஒரு நிறம் தெரியுதா? வெள்ளையா இருக்கா? நம்ம உலகத்தில் வந்தால் தான் நம்ம தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். அல்லேலூயா. அது மாத்திரம் உப்பு என்ன பண்ணும்? பாதுகாக்கும். உப்பு என்ன பண்ணும்? சுவை தரும். ஆமாவா? உப்பு என்ன பண்ணும்? அது சுவை தர ஆரம்பிக்கும் போது, பாதுகாக்க ஆரம்பிக்கும், தன்னை காட்டாது, அது கரைஞ்சிரும், அது உருவமே தெரியாது. கையை எடுத்து நக்கி பார்த்தா தான் அது தன்மை தெரியும். அதனால தான் இந்த பூமிக்கு ஏசப்பா நம்ம எப்படி வச்சிருக்காராம்? உப்பாக வைத்திருக்கிறார். நீ வெளியே வந்தால் தான் தெரிவே. தண்ணியை விட்டு வெளியே வரணும். தண்ணியாக உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு நீ வெளியே வந்தினா ஆண்டவருடைய பிரசன்னத்தை அநேகர் உங்கள் மூலம் உணர்வார்கள். ஆமே. ஒரு கண்டென்ட் மைண்ட்ல வச்சுக்கோ, நான் இந்த உலகத்துக்கு உப்பாயிருக்கிறேன். அதுக்கு இன்னொரு விளக்கம் பைபிள் சொல்லுது. உப்பு சாரமற்று போனால் எதனாலே அதை சாரமாக்க முடியும்? உப்புல கரிப்புத்தன்மை இல்லை, ஒரு சக்கையா இருக்குது, மண்ணு மாதிரி இருக்கு, அது எந்த சுவையும் இல்லை. அது என்ன பண்ண முடியும்னா, வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு என்று மற்ற வேறு ஒன்றுக்கும் அந்த உப்புல சாரம் போயிடுச்சு. உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி, அந்த பரிசுத்தம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்க ஆர்டினரி மனுஷனை விட அற்பமா எண்ணப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. படிச்சிடவா? அப்படி படிச்சிடவா?
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீ மலை மேல ஒரு பட்டணமா இருந்தா நீ மறைந்திருக்க மாட்ட. விளக்கை கொளுத்தி, விளக்கு நீ தான் விளக்கு. இந்த விளக்கு எடுத்துட்டு போய் மரக்கால்னா நம்ம கூட அண்ணன் கூட வச்சுங்க, அண்ணன் கூட எடுத்து போட்டு விளக்கை கொளுத்திட்டு மூணு என்ன பண்ணோம்? வீடு ஃபுல்லாக வெளிச்சம் வருமா வராதா? வருமா வராதானே? தலையாட்டணுங்கண்ணா, வருமா வராதா? வராது. ஏன்னா மொத்த வெளிச்சத்தை இந்த அந்த அந்த மரக்கால் இது அண்ணன் கூட மறைச்சிடும். இதை தான் சொல்றாரு, இந்த பாவம் உலகம். நீ வெளிச்சம்தான், நீ சரியா உன்னை விட்டு வெளியே வரல, நான் மரக்காலை விட்டு வெளியே வரலாம், வெளிச்சம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. மரக்காலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அது பணம். மரக்கால் எதை அழைப்பாங்க? தானியத்தை அழைப்பாங்க இல்லையா? பணம் உலகம் உன் வாழ்க்கையை போட்டு மூடினா நீ வெளிச்சம் கொடுப்பதில்லை. ரெண்டாவது, விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழே வைத்தான் போட்டிருக்கோம். கட்டில் என்ன? சௌக்கியம், லக்ஸுரி லைஃப். நல்ல பெட்டில் படுத்துக்கிட்டு சௌக்கியமா. அல்லேலூயா. நீங்க உலகத்தில் சௌக்கியமாய் வாழ நினைத்தால் தேவனுடைய மக்களாக இந்த பூமியிலே என்ன செய்ய முடியாது? வெளிச்சம் கொடுக்க முடியாது. அப்படி படிச்சுட்டே வாங்க. விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், கொடுத்து. இப்போ முடிக்கிறாரு. உங்க நற்கிரியை 16ஆம் வசனம் எல்லாம் எடுத்துங்க. உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். இதுல வெளிச்சம், உப்பு எல்லாமே உங்களுடைய குணம், எல்லாமே உங்கள் சுவாபங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதனால்தான் உங்கள் குணம் மங்கி போகாதபடி, அதில் விஷம் கலக்காதபடி, இவ்வளோ பெரிய சொம்புல நிறைய பாலில் ஒரு துளி விஷம் எப்படி கெட்டு போக பண்ணுகிறதோ அதுக்கு பிரசங்கி 10 சொல்லுது, ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை. யாருங்க? பிரசங்கி 10:1. ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனும் அப்படி செய்யும். ஒரு சின்ன முட்டாளான செய்கை அப்படி செய்ய சொல்லிட்டு மேல படிக்கிறாரு. செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரருடைய தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும் போல. அப்ப ஒரு பரிமள தைலத்தை ஒரு ஈ செத்து விழுந்தால் அது எப்படி வீணாக்குறது போல ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இந்த 2025 உங்களுக்கு ஒரு வெற்றி நாடா, ஜெயத்தி நாடா என்னன்னு உலகம் முழுச பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது எங்கேயோ எரியுது இல்லை, இங்கேயும் எரியும். நம்ம தான் அதை தடுக்கணும். வருகிற வாதையும் சாபத்தை சபை தடுக்கணும். தேச ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் பொங்கலுக்கு எப்படின்னா, நான் பொங்கல் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஜெபம் பண்ணிருந்தேன். ஆண்டவரே, சாராயம் ரொம்ப விற்கக்கூடாது, மதுபானம் விற்கக்கூடாது, எல்லாம் சொந்த ஊருக்கு போவாங்க, பயணப்பட்டு போவாங்க, விளையாட்டுக்கு போவாங்க, டூருக்கு போவாங்க, பாதுகாப்பு விபத்தில்லாத ஒரு பண்டிகையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேசத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு புரியணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதைத்தான் பாவத்தின் வஞ்சனையினால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கிற ஆளு, நல்லா ஜெபிக்கிற ஆளு, துதிக்கிற ஆளு, இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவற்றவளா இருக்கு. 1 தீமோத்தேயு 4:1 டக்குன்னு பைபிளை புரட்ட கத்துக்கோ. 1 தீமோத்தேயு பழைய தான் அந்த பழக்கம் வர. புதிய ஏற்பாட்டில் இருப்பார். பழைய ஏற்பாடு தேடாத, புதிய ஏற்பாடுல வா. புதிய ஏற்பாடு எங்க தெரியல. முதல்ல 1 தீமோத்தேயு 4:1 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது. மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், மாயத்திலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து. நீ சர்ச்சுக்கு வர பிள்ளை அதை கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரோட்டில் ஒருத்த போகிறான், நேரம் வந்து வீட்டில் ஏற்றி ஜெபம் பண்ணாத, நீ வந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர் நான் இருக்கிறேன், நீ எந்த ஆவி எந்த ஆளும் ஏமாத்தாது, அவன் கல்லனா இருப்பான். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் பொய்யின் ஆவிகளுக்கு நீங்கள் செவி கூடாதபடிக்கு. ரெண்டாவது என்ன சொல்லுது? நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல வர்றது என்ன? இந்த உலகத்தினாலே நாம் கரைப்படாதபடிக்கு, இந்த உலகத்தினாலே கரைப்படாதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க. வஞ்சிக்கிற ஆவிகள் இடங்கூடாதபடிக்கு சபையானது கிறிஸ்துவை அது மையப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க, யாக்கோபு நிருபம்
1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம். தேடு. இருக்கா? 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தினாலேயா உபத்திரத்திலையா? உபத்திரத்தினாலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தினால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தி. என்ன பண்ணோம்? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கணும். ஆமென். ஒருத்தர் கஷ்டப்படுறதுனால உனக்கு உதவி செய்கிறவங்களுக்கே, உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கே செலவு பண்ணி போய் பழகும். அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். உனக்கு கைமாறு வராத, உதவி செய்ய முடியாத, திராணி இல்லாத திக்கற்றவர்களுக்காகவும் விதவைகளுக்காகவோ உன் பணமோ உன்னோட உதவியும் போச்சுன்னா அது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தி. எது மாச சுத்த பக்தி? இந்த உலகத்தினாலே நீங்கள் கரைபடாதபடிக்கு. எதுக்கு நம்ம வெள்ளை சட்டை போடணும் தெரியுமா உங்களுக்கு? வெள்ளை சட்டை பாருங்க, கள்ள சட்டை நீங்கள் எங்கன்னா உட்காரலாம், எங்கெல்லாம் ஏந்துக்குன்னா இப்படி அப்படி போயிடலாம். இந்த வெள்ளை சட்டை போட பார்த்தீங்கன்னா அழுக்குப்படாத பார்த்துக்கணும். ஆமாவா? இதுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை, அந்த வெற்றி இல்லை, அந்த சமாதானம் இல்லை, விடுதலை இல்லைன்னா இந்த உலகத்தினாலே அவர்கள் கரைப்பட்டு இப்படி போயிட்டு வரும்போது ஈஸிக்கிட்டு பூசிட்டு வருவோம். சில சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மோரில் இருக்கிற கண்ணை என்கிட்ட பந்தயம் கட்டினான். ஒரு மாதிரி சட்டை வாங்கிட்டு இந்த சட்டையை நான் 1 மாதம் போடுறேன், பார்க்குறேன் அழுக்கப்படாத போடுறேன்னு பந்தயம் கட்டினான். போட்டான் 27 நாள் போட்டான், ஒரு அழுக்கு கிடையாது. அப்படி அழுக்காக நடக்கிறான் பார்த்தீங்களா? இந்த காடரில் கட்சி போச்சிட்டான். சட்டை அப்படியே அப்படியே பாடியில் உடம்புல ஒட்டாதலுக்கே நடந்தான். 27 நாள் போட்டான். 28ஆம் நாள் எங்கடா கண்ணா ஏன் அந்த கதையை கேட்குறேன், நான் சட்டையை கழிட்டு வெளியே போட்டு என் அக்கா எடுத்து துவைச்சிச்சு, இல்லைன்னா அவன் 30 நாள் போட்டுருப்போம். யோசிச்சு பாருங்க, சின்ன சட்டை தான், அதை கரைபடாத போடுறதுக்கு எல்லாம் போகிறேன். இப்போ நான் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜெனுவனாக தெரியாது எனக்கு. அவ்வளோ டக்குன்னு பூசிக்க பண்ணிப்பேன். ஒரு சில பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுப்பான். பார்த்துருக்கீங்களா? உதாரணம், வெள்ளை சட்டை எதுக்கு உடுத்துறேன்னா நீங்கள் டக்குன்னு உட்காந்து டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. இப்போ ஒரு பைக்கில் அழுக்காத கூட கலர் பேண்ட் அப்படியே உட்காந்துக்கலாம். ஆனால் வெள்ளை சட்டை துடைக்கணும், தரையில் இருந்தால் துடைக்கணும். ஆமாவா? யாரும் இடிக்காத பூசாமல். இதைத்தான் ஆண்டு சொன்னார், இந்த உலகத்தினாலே நீங்கள் கரைப்படாதபடிக்கு. அல்லேலூயா. நம்ம உலகத்தினால கரைப்பட்ட போது பார்க்குறது ஒரு கரையாக அழுக்காக அசிங்கமாக தெரிஞ்சனால்தான் இறைவனுக்கு முன்பாக நம்ம பலிகள் எப்படி இருக்குது? அது உகந்த பலியா இல்லை, தோத்திர பலியா இல்லை, நன்றி பலியா இல்லை. ஆண்டவருடைய கோபம் இருக்குது. சொல்லுங்க, ஆண்டவர் அந்த உலகத்தினாலே கரைப்படாத நான் அதை வெளுதுக்கு என்ன பண்ணபடியா மாசில்லாத சுத்த பக்தி. 2 வசனத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இன்னொரு வசனத்தை படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை பாருங்க, ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்சான்றா பார்த்தீங்களா? அந்த ஒரு நாள் தான் வரும். அது பொங்கல், தீபாவளி, அது ஒரு நாள் தான். பொறி ஒரு நாள் தான் வரும். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் என்னது கரைகளும் லட்ச கரைனா கரை தான். லட்சம்னா மேலேயே வாந்தி எடுத்து மேலேயே அசுத்தம் பண்ணி அப்படி சேத்துல விழுந்து அப்படியே பரண்டு. ஆமே. கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களோடு விருந்துண்ணுகையிலே தங்கள் வஞ்சனையினாலே எப்படி வாழ்றாங்களா? படி, நீ படி, பார்த்துக்கிட்ட படமா பார்த்துக்கிற படி. இப்போ என்ன பண்ணுற பார்க்கலாம். மண்டி எங்க இல்லை, படி. எங்க பச்சுன்னு தெரியல இப்போ உனக்கு. படி. இருந்து உங்களோடு விருந்து உண்ணுகையில் எப்படி வாழ்றாங்களா? உல்லாசன்ற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. உல்லாசமாய், ரொம்ப மகிழ்ச்சியாய், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் நம்ம. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வார்த்தை. இது என் வீட்டில் அது எழுதி வரல. பைபிளில் இப்படி தான் சொல்லி தருது, நமக்கு இப்படி தான் கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் எப்படி வாழ விரும்புகிறீங்கன்னு ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் ஆசீர்வாதத்துக்கு நம்ம அந்நியனாக இருக்கிறோம், கரைகளாய் வாழ்கிறோம், உல்லாசமாய் வாழ்கிறோம், பாவத்தின் வஞ்சினாலே சிக்கு கொண்டு இருக்கிறோம், உலகத்தினாலே அங்கே உலக கேட்டுன்னு போட்டுக்கிட்டு உலக கேட்டுக்கு தப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நிறைய பேர் வாழ்வில் கூட்டு கொலை. நம்ம 10 வருஷம் முன்னாடி சபையை ஆரம்பிச்சிருப்பான், 10 வருஷம் முன்னாடி இயேசுகிட்ட வந்திருப்பான், இன்னும் அவனுக்கு ஒரு ஜெபிக்க கூட தெரியாது, பாட கூட தெரியாது. அந்த இடத்துல கடைசியாக உட்காந்தாலும் கடைசி பெஞ்சு தான் அவன். வாழ்க்கையில் முன்னேறிய மாட்டான். ஒரு பாட்டு பாடணும், சர்ச்சில் எவ்வளோ பிரதர் உதயா அவர்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் ஏறுவான். தெரியாது. ஏன் தெரியாது? உலகத்திலே கரைகளாயிரு. ஆமே. இந்த கேட்டுக்கு நீ தப்பித்து வெளியே வந்தாதான் தேவனுடைய சுபாவத்திற்கு நீ பங்குள்ளாய் மாற முடியும். ஆமே, அல்லேலூயா. பாவத்தின் வஞ்சனையினால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளதாக மாற வேண்டும் என்றால் எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 27 சொல்லுது, கரைத்திரை முதலானவைகள். என்னவா? கரைத்திரை முதலான. இன்னும் கூட எனக்கு ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம், நீங்கள் சபைக்கு வர மக்கள் தெரிஞ்சிருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் ராகாலம் யமகண்டம். இப்போ பிப்ரவரி மாதம் கல்யாணத்துக்கு டிசம்பர் மாதத்தில் நோட்டீஸ் ஆட்சியெல்லாம் இருக்காங்க. பிப்ரவரி மாதம் மேரேஜுக்கு. ஏன் அது என்ன வந்து குறுக்கால என்ன வந்துச்சு? பீட மாதம் வந்துருச்சா? ஆமாவா? ஒன்றுமே புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு பைபிள் என்ன சொல்லிட்டு பாரு. கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எடுங்க, 20 வருஷத்துல படிங்க. கொலேசியர்ல 2ஆம் அதிகாரம் 20 வருஷம் என்ன சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். உலக வழிபாடு, இதெல்லாம் உலக வழிபாடு, உலகத்தில் வருகிற பிராக்டிஸ், உலகத்தில் செய்கிற காரியங்கள், இந்த பைபிளில் சொல்லாத வெளியே இருக்கிற முறைமைகள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எப்போ சர்ச்சைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து அதை கிறிஸ்துவோடு கூட நீ ஞானஸ்தானம் தண்ணிகளில் முழுகும் போது இந்த உலக வழிபாடுகளும் மரித்திருக்க வேண்டும். ஆமே. நீ கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கம் சொல்றேன். எங்க வழக்கம் சொல்லுது, கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறாங்க. அங்கே போய் சொல்லுது, பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சொல்கிறாங்க ஒரு 10,000 20,000 எடுத்துக்கல. இல்லை, எங்கள் வழக்கத்தின்படி நாங்கள் 50,000 தான் எடுப்போம். எங்கள் வழக்கம்னா 50,000. சரி, அவன் கேட்டான், மாப்பிள்ளைக்கு 20,000 கொடுங்க, எங்கள் வழக்கத்தின்படி நாங்கள் 10,000 தான் கொடுப்போம். இதில் புரியுதா அவங்களுக்கு? மாப்பிள்ளை வீடு புடவை எடுக்கும்போது 50,000 எடுக்கணுமா? இவங்க வந்து கோட் ஷூட் வாங்கி கொடுத்தா எங்கள் வழக்கத்தின்படி. இதில் யாரும் உட்காந்துக்கிறேன்னு தெரியல. நான் இங்கே இந்த சர்ச்சில் சொல்கிறேன்னா அந்த சர்ச்சில் சொல்கிறேன், எல்லாம் ஏதோ சர்ச்சில், ஆனால் இது தப்பாக நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். ஆமே, இதுதான் சொல்லுது. உலக வழக்கத்தின்படி, உலக வழக்கத்தின்படி சொல்லுங்க, உலக வழக்கத்தின்படி வந்துச்சா? என்னப்பா நீ எல்லாம் சேர்த்துக்கோ, டவுரியில் சேர்த்துக்கோ, நகைலாம் சேர்த்துக்கோ, 50 சவரம் 20 சவரம் 30 சவரம் காரு பைக்கு இதெல்லாம் நீயே சேர்த்துக்க, நான் சேர்க்க மாட்டேன். அவன் 50 சவரம் 20 சவரம் 30 சவரம் அம்மாவா நீயே சேர்த்துக்கோ, அதை நான் சேர்க்க மாட்டேன். உலக வழக்கத்தின்படி. என்ன புரியுதா இல்லையா? என்ன புரியுது? அவங்க காரு கொடுத்தாங்க, எங்களுக்கு காரு தரணும். அவங்க பைக் கொடுத்தாங்க, பைக் கொடுக்கணும். ஒருத்தர் சொன்னா ஆட்டோ கொடுத்து ஆட்டோ வரணும், ஆட்டோ கொடுத்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போகிறாங்க. பொண்ணு கொடுத்து இவனும் ஆட்டோ ஓட்டுறான், அவனும் ஆட்டோ ஓட்டுறான். இவன் பொண்ணுக்கு ஆட்டோ செய்யணும், அவன் பொண்ணுக்கு ஆட்டோ செய்யணும். ஆட்டோ கொடுத்து ஆட்டோ நேற்று பேசிட்டாங்க. நீங்கள் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைப்படி போஜனின்படி நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்று என்ன போதும். அல்லேலூயா. பைபிள் படிப்பியா விஜய்? பாப்பியா? பைபிள்லாம் பாப்பியா? அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியே என்ன தெரியல எனக்கு. சொன்ன பட்செல்லாம் பார்க்கணும், சரியா? அதுக்கு பைபிள் கையில் வச்சுருக்கல. ஆமே.
அது பச்சா தானே படிக்க, வீட்டில் தான் படிக்க மாட்டீங்க, இங்கன்னா திறந்து பார்த்தா தானே. ஆமாவா இல்லையா? அது என்ன சொல்றதுன்னு தெரியும். ஆமென். சொல்லலூயா. நல்லா சொல்ல ஆமென். இவரை புரியுதா பாருங்க. உலக வழக்கத்தின் பற்றி தொடாதே, தீண்டாதே, இதெல்லாம் ஒழிச்சாதான் இதோ நான் சகலத்தையும், சொல்லு, சகலத்தையும் நான் புதிதாக்கிற கர்த்தர். என்னுடைய ஆசையெல்லாம் தான் நீங்கள் சும்மா கெத்தாக இருக்கணும். அப்படியே நான் ஊழியம் செய்யும் போது ஒரு பைக்கு வரத்தை சர்ச்சுகள் நடந்து வருவாங்க. அப்புறம் ஒரு பைக்கு ஜாம் பண்ணேன், 2 பைக்கு ஜாம் பண்ணேன், அப்புறம் 100கணக்கான பைக்கு ஜாம் பண்ணேன், காருக்கு ஜாம் பண்ணேன். ஃப்ளைட்டுக்காக தான் பண்ணுகிறேன். ஆமே. எது எல்லாரும் ஃப்ளைட்டில் போய் ஏறி இறங்கி வரணுண்டு, நீ அதுக்குள்ள அவசரப்பட்ட பத்தியா? ஆமே. அல்லேலூயா. எல்லாரும் ஃப்ளைட்டில் போய் ஏறி இறங்கி அதோடைய ஆசையெல்லாம். ஒருத்தர் கல்யாணம் பாருங்கள், நோட்டீஸ் ஃப்ளைட்லேயே போய் நோட்ஸ் வந்துக்கிறான் பாருங்கள். அதெல்லாம் கட்சி தானே, அதெல்லாம் நோட்ஸ் கொடுக்கறதுக்கு இங்கே என்ன பண்ணிக்கிறான். அல்லேலூயா. அந்த மாதிரி மெச்சூர், அந்த மாதிரி பிளஸ்ஸிங், அந்த மாதிரி முதிர்ச்சி தான் ஏசப்பா எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கும் 2 காரியத்தையும் உலக மக்கள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஒன்று, நீ எந்த மாதிரி சூழ்நிலை வாழ்கிற, எந்த மாதிரி நடந்து கொள்கிற, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை ஒரு வெற்றியின் பாதையிலே அமைய வேண்டும் என்றால், சீரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த வேதம் நமக்கு என்ன கற்றுது, என்ன போதிக்கிறது என்பதை புரியணும். ஆமாவா? அல்லேலூயா. சரி, நீ எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது 2 கொரிந்தியர் 5, 15 மினிட்ஸில் படிக்கிறேன், முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு என்ன சொல்ல பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நம்ம புது சிருஷ்டியா இருக்கணுமா வேணாவா? புது சிருஷ்டி என்ன சொல்லுது? புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஓய்ந்தன, எல்லாம். அதில் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்றாங்க, ஆல் பிகேம் நியூ. ஆல் பிகேம் நியூ. எல்லாமே புதிதாக மாறிவிட்டது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். எல்லாமே எது புதிதாகி மாறி இருக்கிறது? கொஞ்சோண்டு நீ இந்த பைபிளில் என்ன, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் நான் புதிதாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையை, விசுவாசம் புதிதாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஏசா மாமியை நீங்கள் உடவே கூடாது, அவரை உடவே கூடாது. எதனாச்சும் என் வாழ்க்கையில் புதுசாக செய்யுங்க, எதனாச்சும் புதுசாக செய்யுங்க, எதனா என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக. 4 பேர் என்னை பார்த்து மதிக்கணும், 4 பேர் என்னை பார்த்து தோத்திரம் பண்ணணும். பரவாயில்லைங்க, இந்த மனுஷன் கடவுள்கிட்ட இருந்து இப்படி கிருபையை பெற்றான்னு சொல்லணும். என்னை புதுசாய் மாற்றுங்க. அல்லேலூயா. அந்த இன்டென்ஷனும் அந்த நோக்கமும் எதிர்பார்ப்போ உங்களுக்கு சரியா இல்லைனா, நீங்கள் பழைய மனுஷனை தான் உங்களை பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அல்லேலூயா. நான் முதல் சொன்னேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஆசத்தை பெற முடியும். இதெல்லாம் நீங்கள் கழுவணும், கேட்டுக்கு தப்பிக்கணும், உலக சுபாவத்து வெளியே வரணும். ஊரில் சொல்ல பழமொழி, பன்னிக்குட்டியோடு சேர்ந்து கண்ணுக்குட்டி. என்னதுங்க? பன்னிக்குட்டியோடு சேர்ந்து நீ யார் கூட சேர்ந்தேன்னு பாருங்க, சேருவார் எப்படி இருக்கு. 2வது சொல்லுவாங்க, என்னவா? புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான், அந்த மாதிரியே. ஆமென். மேயிற மாட்டை, அது கூட தெரியாது அவங்களுக்கு, மேயிற மாட்டை நக்கிற மாடு கெட்டுச்சான். மேய்ஞ்சி நிற்கிற மாட்டை நக்கினே அந்த கரைக்கு போய் அங்கே போகலாமா என்ன மாதிரி. அப்படி யாரோடு சேர்ற எப்படிப்பட்ட சுபாவம்லாம் இருக்கிற, நம்ம நல்லா பாசிட்டிவ் எடுத்துக்கோ. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஆமாவா? நீ நாரானாயிரு, பூவானாயிரு, உன் சேருவார் உன் கூட யார் சேர்ந்தாலும் அவர்களும் வாசனையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதைத்தான் தெய்வம் எதிர்பார்க்குற. நீ தரித்திரனாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், குடிகாரனாக இருக்கலாம், எவனாக இருக்கலாம், எப்போ இயேசுக்குள்ளே வந்தியோ நீ மணக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் எந்த துர்மார்க்கனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர்களை ஜொலிக்கக்கூடிய செழிக்கக்கூடிய ஆட்களாய் மாற்றுகிறார். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் எதுக்காக தெய்வம் வந்தார் தெரியுமா? உன்னையும் என்னையும் பிரகாசிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ வாழ்க்கை பிரகாசிக்கத்தான் இயேசு அழைத்தார், வெற்றி பாதையை வாழதான் அழைத்தார். அது கொஞ்சம் கவனி, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த உலகம் நம்ம இழுக்கும், கிருபையை இழக்கும்படி செய்யும். அதுக்கு யோனா சொல்ற, யோனா 1:8 என்ன சொல்ற, 2:8, பொய்யான பாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற. நிறைய பேர் கிருபை போனதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்து மேலே ஒரு பற்று, இந்த சாத்தான் மேலே, பாவத்தை மேலே ஒரு பற்று. ஆனால் தான் தேவன் வைத்த கிருபைகளை
இழந்து போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாமல், இந்த மாதிரி சுத்திகரிப்பு இல்லாமல், இது மாதிரி பரிசுத்தமாக்குதல் இல்லாமல் நம்ம குடும்பங்கள் ஆசிரியத்துக்கு நேராக கடந்து போகாது. எங்களால் உலகத்தில் கரைப்பட்டீங்களோ, பாவத்தை மஞ்சளாக இழுக்குண்டீங்களோ, அவிசுவாசம் உள்ள இதயமாய் மாறினதோ, அதுலேருந்து நீங்கள் வெளிவர நீங்கள் மனம் திரும்ப நீ தேவனை தேடி பாருங்க, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன சொல்றாரு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி மனுஷனாக இருக்கானா? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அனுபவம் என்ன? நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் ஒரு 3 பாயிண்ட் சொல்றார். சும்மா ஜஸ்ட் படிச்சுக்கங்க, அதில் விளக்குறதா இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள்ளே நீங்கள் இராது என்று ரெண்டாம கேட்குறேன். நீங்க படுகிற பிரயாசம், சிகரெட் விட்டுறீங்க, கண்ட வார்த்தை விட்டுறீங்க, ஐயோ சினிமா பார்க்க மாட்டீங்க, ஏமா 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 எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீங்க, வீட்டு கூட்டம், மாலை கூட்டம், ஜப கூட்டம், நீ எவ்வளோ பிரயாசப்படுறீங்க பார்த்தியா? நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாய், விருதுவாய்னா வீணாய் போகாதபடிக்கு என்ன பண்ணுமா? எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கான பிலீவராக இருக்கணும். எப்படி சொல்ல பண்ணுங்க? என்ன சொல்ல பண்ணுங்க? பொறி கொடுத்தாலும், பட்டாசத்து கொடுத்தாலும் ஒன்று ஊந்து ஜெபிக்குது, ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஊரை ரட்சியும், இந்த பட ரட்சியும், பிசாசு ஆவிகள் இந்த தீபாவளிக்கு இந்த மக்கள் எல்லாம் தொடுங்க சொல்லிவிட்ட போய் பட்டாசு கொளுத்தி நிற்கிறீங்க. சிரிக்காத, இங்கே தான் உட்காந்துக்கிறீங்க. ஆமாவா? அல்லேலூயா. கிறிஸ்துமஸுக்கு வெடி பட்டாசு யார் கூட வாடான போகிறது? கிறிஸ்துமஸுக்கு வெடி, ஏசு பிறந்தார் வெடி, அன்றைக்கி தான் தீபாவளி ஆஃபர்னு ஓடுற. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க வசனம்? எதுவும் என்னை சபலப்படுத்த முடியாது, எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆமாவா? உறுதிப்பட்டவர்களாய் என்னதான் பண்ணலாம்? அப்படியே உத்துப்பா. நானும் சந்தோஷம் விஜய் பையன் உட்காந்து நான் அவனை உத்து பார்த்தேன், நான் இன்னொன்று பண்ணி பார்த்தேன், என்னென்னோ பண்ணி பார்த்தேன், ஏறினே போ. சில பார்த்தீங்கன்னா இந்த அசையாதவர்களாய், நமக்கெல்லாம் சின்ன விஷயத்துல என்ன பண்ணுவான்? அப்படி மயங்கிடுவோம். ஆமாம், ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகாகிறேன்னா போதும், அப்படியே வெக்கம் வந்துடும். புழுகிறேன்னு தெரிஞ்சு கூட என்ன பண்ண, நீ வெக்கப்படுவேன். ஆமாவா? அசையாதவர்களாய் பாருங்க, கர்த்தருடைய கிரியைகளிலே, நல்ல சுபாவங்களிலே நீங்க என்ன பண்ணணும்? பெருகணும். எதுல பெருகணும்? டெவலப் ஆகணும், கர்த்தருடைய கிரியைகளிலே. இதுதான் ஒருத்த கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். உறுதியானவர்களாய், உறுதியான சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, அவங்களுக்கு ஒரு சோதனை, இந்த விக்கிரகத்தை வழிபடும்படி சோதனை. அவங்க சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தினே பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மரத்தில் நாங்கள் வணங்க போகிறது. நீங்கள் எதில் உறுதியாக இருக்கிறீங்க பாருங்கள். நம்ம எல்லாத்துலேயுமே வீக்கு, நம்ம நம்மளை தொட்டா சினிங்கி, நம்ம தொட்டா கேலி, நம்ம தூரத்துக்கு நல்லா தான் இருப்பேன். ஒரு பொம்பளை பசங்களோட பழக்கம் இல்லை, ஆம்பளோட பழக்கம் இல்லை, பணத்தில் பழக்கம் இல்லை, சாராயத்துக்கு பழக்கம் இல்லை, ஓசி பிரியாணி இதெல்லாம் உனக்கு கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா நீ காலி, கிடைச்சா காலி, ஓசியில் கிடைச்சா காலி நீ. ஆனால் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடைக்காதல, ஐயோ அவன் குடிகாரங்க, இது மோசமான பொம்பளைங்க, மோசமான பையங்கன்னு நீ என்ன போறாமையில சொல்லிருக்கிற. ஆனால் உனக்கு கிடைச்சிச்சுன்னா நீ காலி. என்ன சொல்றாரு? உறுதி உள்ளவர்களாய். ஆவே இந்த கேட்டு, இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பிக்கிறோன்னா எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில், இல்லாதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் எல்லாவற்றையும் தாண்டி இயேசுவை அன்பு உங்களை ஜெயிக்கும் என்றால் அந்த இயேசுவினால் உண்டாகிற நன்மை உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதுதான் சொல்கிறான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். உறுதிப்பட்டு அசையாதவர்களாய் கிறிஸ்துவுடைய கிரியைகளிலே நீங்க என்ன பண்ணா? பெருகினவர்களாய் இருக்குது. பார்த்து நான் எல்லாரும் சின்ன ஜப கூட்டம் ஒரு ஆளில் போய் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், ஒரே ஆளுக்கு ஜபம் நடத்துவேன். எனக்கு இந்த பெருமைலாம் கிடையாது, பெருமைலாம் கிடையாது. அங்கே போய் உட்காந்து எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு பெருமைலாம் கிடையாது. என்னை நோக்கம் என்ன, என்னை அழைச்சது என்ன, ஏசி என்னை எதற்கு அழைச்சது எனக்கு தெரியும். ஆமாவா? நான் வாழ்க்கை கூட சில பேரை சொல்லி திட்டினேன், அவனுக்கு கோச்சிலான்னு தெரியல.
நீ கர்த்தருடைய கிரியில என்ன பண்ண பெருகணும். ஜபம் கொண்டோம், வீட்டுக்கு கொண்டோம், சர்ச்சை பெருகிறது, பாய் போடுறது, தண்ணி வைக்கிறது தான் அவளுக்கு. இப்போது நான் யோசித்தேன், மாதம் அந்த மோரல் சர்ச்சை ஆரம்பிக்க போகிறோம், நடத்த போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அப்படி பண்ண போடல. நாங்கள்லேருந்து ஒரு 4 பசங்க அவங்களே வேலைலாம் லீவ் போட்டு ஸ்கூல் படி வந்து வேலை செஞ்சு அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணி யோசித்து பார்த்தேன். இவனுக்கு அந்த பாரம் இருக்குது, இவனுக்கு அந்த சமயம் மேலே அக்கறை இருக்குது, இந்த ஊழியத்து மேலே ஒரு கரிசல் இருக்குது, பாஸ்டர் தோல் கொடுக்கணும். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அந்த பசங்க பாட தெரிதா, ஜெபிக்க தெரிதா, பிரசங்கம் பண்ண தெரில, ஆனால் அவங்களுக்கு பாரம் இருக்கிறது. ஏன் அது யாருன்னா ஒருத்தர் ஊழியம் செய்யக்கூடாதா? ஆமே சொல்லுங்க. இப்போ பாரமே இல்லாத வந்து ஃபுல் பீட் நிற்க வச்சா அவன் என்ன பண்ணுவான்? அவன் வாய்க்கு வந்தால் உடனே தான் போவான். ஆமாம். ஏன் அது எல்லா ஊழியம் இடறி போது என்ன காரணம்? கிறிஸ்துவின் கிரியைகளிலே நாம் பெருகும் போது தான் அந்த கிறிஸ்துவினால் உண்டாகிற நன்மைக்கு நாம் சொந்தக்காரனாய் மாற முடியும். வசனம் சொல்லுது, அவங்க கனினாலே அறிவீர்கள். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்குமா கொடுக்காதா? பியூலா சொல்லு. ஆமேனா? இப்படியே அப்போ பேச போக வாயில் வார்த்தை வர மாட்டேங்குது. அவள்தான் நீ நல்ல மரமா கெட்ட மரமானு உன் கனினாலே தெரியும். ஒரே புளிப்பு பழமா இருந்தா நீ புளிப்பு. ஆமாவா? நீ என்ன மரம்? நல்ல மரமா கெட்ட மரமா? உங்ககிட்ட ஓடி புசிக்கிறாங்களா? ஊரில் சொல்லுவான் பழமொழி அழகா, காய்ச்ச மரத்தை தான் கல் அடிப்பான், பழுத்திருக்கு காய்ச்சிருக்கு அதை அடிச்சு வச்சு பழத்தை பறிப்பான். ஒருவேளை நீ கனி கொடுத்தா உன்னை தான் ஜனங்கள் தாக்குவான். அல்லேலூயா, ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அதான், நற்கிரிகள் கிறிஸ்துவின் கிரிகளை செய்வதற்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது டிஃப்ரெண்டாக இருப்பான். அவனை மாதிரி இருக்க மாட்டான், இவனை மாதிரி இருக்க மாட்டான், அவன் வித்தியாசப்பட்டவனாக இருப்பான். இதே கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் படிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 4லேருந்து படிங்க, 4லேருந்து 8 வரைக்கும் படிங்க. கொலேசியர் 2:4. அழகா படி, முதல் படி. ஐயா பிரிக்கிற சேர்த்து படி, நயவசம் சேர்த்து படி. நயவசம் அப்படியே குழஞ்சி அப்படியே ஏமாத்துற அளவுக்கு நீ பேக்கா இருக்காத. உனக்கு பிடிச்ச மாதிரியே பேசி ஆசை வார்த்தை கட்டுற மாதிரியே. ஆமென், அல்லேலூயா. இந்த சீட்டு போடு, இந்த பண்டு போடு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, அதில் லாபம் வரும், இதில் லாபம் வரும். ஒருத்தர் பாரு, நம்ம கோல்டு பிஸ்னஸ் பண்ணலாம் பாஸ்டர். கோல்டு பிஸ்னஸ் என்ன நல்லா தானே கேட்குறது? எப்போ வரா? ஏதோ வரா, நீ 4 பேர் ரெடி பண்ணிக்க, 5 பேர் ரெடி சொன்ன ஒரு ஊழியக்காரர். நயவசனிப்பினாலே, ஆசை வார்த்தை, அதுக்கு பேரு என்ன வார்த்தைங்க? ஆசை வார்த்தையினாலே உங்களை ஏமாற்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? நான் சரீரத்தபடி தூரமாய் இருந்தாலும் இருந்து, ஆமா, எனக்கு வேலை அங்க ஒழுக்கம் எப்படி நடக்கிற, உங்க ஒழுக்கம் கிறிஸ்துக்குள்ள எப்படி ஒழுக்கமா இருக்கிற, ஆமா, ஒழுங்கையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே எப்படி பண்ணுமா? சும்மா மேலாட்டு வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு மரத்தை எடுத்து இந்த பில்டிங்கில் அப்படி வச்சுட்டு போய் பாருங்க, 3 நாளில் காஞ்சிடும். அது என்ன பண்ணணும்? இந்த காங்கிரீட்லாம் உடைச்சி, கிரைனட்டை உடைச்சி, உள்ள இருக்கிற ஜெல்லியை உடைச்சி, அது கீழே மண்ணில் வச்சாதான் அது வேறுபடும். ஆமே. நீங்கள் போய் மற்ற 13 படித்து பாருங்கள். ஒரு வேறு கொள்ளத்திற்கு 3 இடம் இருக்குது. ஒன்று, ஒரு விதை என்ன பண்ணுதா, அது வீதிகளிலே விதைக்கப்பட்டது. சில பார்த்தா வீட்டில் இருக்க மாட்டான், ரோட்லேயே இருப்பான். பார்த்தீங்களா? ரோட்லேயே இருப்பான். அவன் பொழுதுபோக்கே தான் நடு ரோட்லேயே தான் நிற்பான். ராத்திரிலேருந்து பகல் வரைக்கும் அங்கே நிற்பான், இங்கே நிற்பான், அங்கே நிற்பான். ஆமென், அல்லேலூயா. அது என்ன பண்ணுவான்? வீதியில் விதைக்கப்பட்ட விதை மிதிக்கப்படும். மிதிச்சு செத்துரும் அந்த விதை. ஊர் உலகம் மிதிச்சு செத்துரும். இல்லைன்னா பறவை வந்து என்ன பண்ணாத, கொத்திட்டு போயிடும். ஏன் வேறு இல்லை. 2வது விதை என்ன விதைனா, தஸ்ஸு வளரும், அதுக்கப்புறம் அப்படியே நின்றோம். ஏன்னா கீழே கற்பாறை. எத்தனை பேர் வளர்ந்துருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாஸ்டர் நான் வளர்ந்துட்டேன், 10 வருஷம் 20 வருஷம் சர்ச்சுக்கு வரேன், பாருங்க நீ விட்டு நான் பிரசங்கம் கூட நான் பண்ணுவேன், சூப்பர் நான் சொல்ல முடியுதா? ஏன்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 3வது, அந்த மரம் வேர் கொண்டு வளராதுக்கு என்ன காரணம்னா,
வெளியே தெரிய காரணம் முட்செடிகள், உலக கவலை, ஐஸ்வர்யத்தை மயக்கம். 4வது ஒரு இடம் நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தில் நல்ல நிலம்னா என்ன அர்த்தம்? நல்ல நிலம் என்றால் என்ன? பயிருக்கு ஏற்றவன் நிலம் மாறணும். சொல்லுங்க, பயிருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஏசுவாமிக்கு எனக்குள்ள விதை விதைக்கிறாரு. உனக்கு உதாரணம் 100 சபையை தருவேன்னா நான் என்ன மாற்றிக்கிறேன்? நான் சோபேரியாக தூங்கிதான் 100 சபை வராது. ஆமாவா? உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன்னு கத்தர் சொல்லிட்டாரா, அது ஒரு விதை. அப்போது வீடு கட்டணும்னா நீ எப்படி மாறணும்? நீ உன் நிலத்தை மாற்றணும். இப்போ வேர்க்கடலைக்கு என்ன பண்ணணும்? வேர்க்கடலை விதைக்க போகிறோம். நல்லா ஒரு 1 அடி 1.5 அடி நிலத்தை குழன்னு உழுது பெரம்படிச்சு சேறு அடித்து சேராக்கி வேர்க்கடலை விதைப்போமா வேண்டாமா? இப்போ சிரிக்கிறேன், பதில் சொல்லுப்பா. சௌந்தரராஜா 1 அடி 1.5 அடிக்கு நல்ல சேறு அடித்து பெரம்படிச்சு வேர்க்கடலை விதைக்க மாட்டோமா? விதைப்பேன், நல்லா விதைப்பேன், அழிவிடும். நாற்று தான் நடணும் அதில். அதுதான் உனக்கு கேட்குறேன். நீ எந்த உஷாராக்கறியா எப்படின்னு பார்த்தா கூட தலையாட்டுற. அப்போது வேர்க்கடைக்கு என்ன பண்ணோம்? இதே தான் மெத்தடு. 3 அடியே 1 அடி உழணும். ஏற்கனவே ஈரப்பன் லேசாக ஒட்டுற மாதிரி பெரம்படிச்சு மட்டை அடித்து எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது என்ன பண்ணக்கூடாது? தண்ணியாக இருக்கக்கூடாது, மாய்ச்சல் ஆகணும், ஈரம் இருக்கணுமே தவிர. அப்போ தான் வேர்க்கடலை முளைக்கும். நிலம், அது நிலம்தான், அது விதைக்காக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தைக்காக நீ என்றைக்கு உன்னை மாத்திரையோ அப்பதான் அது முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன பண்ண? ஒரு நல்ல நிலத்துல கற்கள் எல்லாம் பொறுக்கணும். விவசாயம் பண்ண தெரியும். நிலத்தில் ஒரு புது நிலத்தை பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதில் கல் இருக்கும், கூழாங்கல், கரியாங்கல். அந்த நிலத்தில் கல் இயற்கையாகவே இருக்கும். அது உழுது அந்த கடலாம் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா அந்த விதையை அது தடுக்கும், வளர்கிறதுக்கு தடுக்கும். நிலம் ஹார்டுனா மாறும். முதல்ல கல்லை எடுக்கணும், அதுக்கு முள்ளெல்லாம் பொறுக்கணும். எதனா புரியுதா? உங்கள் இதயத்தில் இருக்கிற கல், முள், அசுத்தங்கள்லாம் நீ எடுத்தாதான் தேவன் விதையை விதைச்சிக்கிட்டே இருப்பார். ஆமென். அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும், உழணும். அதோடைய ஹார்டன் தன்மையை, கடின தன்மையை உழுது என்ன பண்ணும்? அதை என்ன பண்ணணும்? யோசிச்சாங்க போது சாஃப்டாக்கணும், மென்மையாக்கணும். ஆமாவா? சொல்லல. அதுக்கப்புறம் வேலி அடைக்கணும், அப்புறம் நீர் பாய்ச்சணும். இதெல்லாம் இல்லாமல் விதைக்கு வேர் கொள்ள. அதான் சொல்லுது, நீங்கள் வேர் கொண்டவர்களாய். ஈஸியாக தெரியுங்க எனக்கு. இது வேர் கொண்ட மரம். இது சும்மா என்னது? சும்மா மரம், நல்லா வளர்ந்துருக்கும், காத்தச்சா சாஞ்சிடும். எங்கள் ஊர் பத்திரிமேட்டில், நீங்கள் எந்த ஊர்? நான் அப்படி திரும்ப சொல்லுவேன். எங்கள் ஊர் பத்திரிமேட்டில் செடித்தது உள்ள நினைஞ்சு தோல் சாப்பு கிட்ட வரும்போது 3 பனை மரம் இருக்கும். 3 பனை மரம். அந்த பக்கம் ஒரு புளிய மரம், இந்த பக்கம் ஒரு புளிய மரம். 3 பனை மரம் தான் அங்கே. ஒன்று இப்படி நிற்கும், ஒன்று அப்படி நிற்கும். ஒன்று மட்டும் அப்படி படுத்துக்கிட்டு அந்த தோல் சாப்பு ஷெட்டு, தண்ணி ஷெட்டு அது வரைக்கும் நிற்கும். அது கரையில் இருக்கும். கரெக்டாக அந்த கரையில் இருக்கும். வேறு இந்த பக்கம் பார்த்தா தெரியும். ஆனால் எந்த மழைக்கும் அது வீழல, எந்த காற்றுக்கு வீழல. ஏன்னா அது வேறு ஆழமாக இருக்கும். ஆமே. நீங்கள் வேறில் தேவனுக்குள்ள எவ்வளோ ஆழமாக இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு விழுந்து போக மாட்டீங்க. சும்மா கெத்தா நிற்பீங்க. சபலம்லாம் மாட்டிக்க மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் சபல புத்தி ஆக மாட்டீங்க. இடர் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வேர் கொண்டவர்களாய் எப்படி இருக்கணும்? கட்டப்பட்டிருக்கணும். இந்த ஒரு வீடுகள்லாம் போனீங்கன்னு தெரியும். வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். போதும் 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 போதும், ஐயோ போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் சர்ச்சு கட்டினார். கட்டி சர்ச்சு அகலம் 18-17 அடி தான் அகலம். 4 கம்பி போட்டார். நான் கேட்டேன், என்னம்மா இது போய் ஒரு 6 கம்பியாக போடுங்க. அவர் என்ன கேட்டார்? நான் சிமெண்ட் ஷீட்டு போடுப்பேன், நீயா கொடுப்பேன்னு கேட்டார். என்ன கேள்வி அர்த்தது? அப்போ எதனா அட்வைஸ் பண்ணா சிலலாம் நீயா கொடுப்பேன், நீ அப்படிலாம் பதில் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் போட முடியாது அவங்களாண்ட. 4 கம்பி போட்டு உடனே விசுவாசி வந்தாங்க. பாஸ்டர், நம்ம நாளைக்கு தளம் போடுற மாதிரி 4 கம்பினா பத்தம், அது இடிக்க முடியாது, ஒன்றும் போட முடியாது. நடுவில் தூணும். அதுக்கு நடுவில் இருக்கிறதே எவ்வளோ அடி? 17 அடி 18 அடி தான். நடுவில் தூணு போனால் பார்த்துட்டு தான் தெரியும் உங்களுக்கு. அதில் பெரிய தூணு 1.25 அடி. இன்னொரு இடிச்சு குறுக்கா வெட்டி கட்டும் போதே யோசிக்கணும். இயேசுக்குள்ளே எப்போ உள்ளே வந்துட்டீனோ அவர் மேலே அழகாக நீ கட்டணும். உன்னை பார்த்தா கோயிலாக பார்க்கணும். நீங்கள் உங்களை யாரை பார்க்கணும்? உங்களை யாரை பார்க்கணுங்க? நீங்கள் கோயிலா இல்லையா? நீங்கள் கோயிலா இல்லையா? அப்படி ஒரு பைபிள் படிச்சுக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:17 படி.
பொறுமை பொறுமை, அவசரம் இல்லை, எனக்கு டைமே கிடையாது. சரி. ஆ ஆ ஆ நீங்க யாரு? நீங்க இப்படி கோயில் தானே, சர்ச்சு தானே, அதுதான் கேட்டேன். நீங்க சர்ச்சா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ஒரு சர்ச்சு மாதிரி இருக்கா? சரி, ஒன்று கூட தெளிவுபட்டு சொல்கிறேன். 1 தீமோத்தி 3:15 படிங்க. அது என்ன சொல்லுது? படிங்க, பைபிள் புரட்டுங்க. இன்னைக்கு தான் அந்த பைபிள் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு தானே என்னை வாங்கின நாள் முதற்கொண்டு இன்னைக்கு தான் அந்த பையன் திறந்து பார்க்குறாங்க. ஆ ஆ 1 தீமோத்தி 3:15. ஆ ஆ ஆ ஆ ஒரு வீடே சபையா இருக்கணுமா? ஒரு வீடு எப்படி இருக்கணுமா? அடியும் தடியும் குடிகாரனும் திருடனும் புள்ள மாதிரியும் போக்கிரியும் இருந்த வீடு லைக் சர்ச்சா மாறணுமா? தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அதுதான் அப்போதும். அல்லேலூயா. இப்போ நம்ம வீடு எப்படி வீடு? கல்லறு கொகையா இருக்கா? தேவனுடைய சபையாக இருக்கிறதா? அதனால தான் சொல்றேன், நீங்கள் வேர்கொண்டு நீங்கள் அவர் மேல் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? கட்டப்பட்டவர்களாய் எப்படி நடக்கணும்? எப்படி லைவ் நடந்து கொண்டனா? எப்படி வாழணும்னா கிறிஸ்துக்குள்ளேருந்து வாழணும். கிறிஸ்து வெளியே வந்துடக்கூடாது. களியாட்டம், வெச்சாரம், வேசித்தனம், திருட்டு, பொய், உலக ஆசைகள் இல்லாமல் அவருக்குள்ளே நடந்து கொண்டு நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு சோத்திரம் 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 சொல்லி அதிலே பெருகுவீர்களா? ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் தடை. ஒருத்தன் இப்படி இருக்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான், அவன் புதுசா தெரிறானா, அவன் கர்த்தருக்குள்ளே வேறு கொண்டவர்களாய் நாட்டப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளும்போது தான் அவன் புது மனிதனாக இருப்பான். ஒரே ஒரு வசன வாசித்து நம்ம முடிக்கலாம். எசேக்கியேல் 47:12. எசேக்கியேல் 47:12 எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 47:12. ஆ வளரும், அது இலைகள் இலை உதறவும் இல்லை, கனி என்ன பண்ணல, அழுகி போகிறது இல்லை, கெட்டு போகிறதே இல்லை. அந்த கனி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகுமா? இன்னைக்கு தான் அந்த வசனம் அமைச்சிருப்பேன். அவைகளுக்கு பாய்கிற தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில இருந்து பாய்கிறபடினால் ஏன்னா மாதந்தோறும் என்ன கனி கொடுக்குமா? வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் கனி கொடுக்கும். இது மாதந்தோறும் கனி. அல்லேலூயா. நீங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சாட்சி, மாதந்தோறும் ஒரு விடுதலை, மாதந்தோறும் ஒரு ஜெயம் உங்கள் வாழ்க்கை நடக்கணும்னா நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து வருகிற நதியினாலே நீங்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். புது கனினா 2: 1 உங்கள் குணம், 2 உங்களோட பொருளாதாரம். உங்கள் பொருளாதாரம் மாறி இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அறவரும் ஜெபி, ஜுரமா ஜெபி, வறுமையா ஜெபி, உங்களை திட்டுறானா ஜெபி. ஆமென். நீங்கள் அப்படி ஜெபிக்க 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 நீங்கள் பக்குவப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் பார்ப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தூங்குறீங்க சொல்லுங்க. ஆமென். ஆமென்வா. புதுக்கனி வரணுமா வேணாவா? அல்லேலூயா. பேருக்கெல்லாம் அப்படிதான் ஆசை. மாதந்தோறும் புதுக்கனினா மாதம் மாதம் ஒரு சர்ச்சு. நான் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கணக்கு வச்சுருக்கேன், டெடிகேஷன் பண்ணணும் நம்ம மோர சபையை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கென்னடிலாம் அந்த இடத்த சரியாக பண்ணி கொடுத்தாருன்னா அடுத்த மாதம் 3ஆம் மாதம் ஒரு 2ஆம் தேதி அந்த சர்ச்சை ரெடி பண்ணிடலாம். அல்லேலூயா. ஆமாவா? சொல்லலேலூயா. அப்போ மாதந்தோறும் கர்த்தருக்கு புது கனி கொடுக்கணும்னா நான் கற்றுக்கிட்டேன், இப்போ நான் தோய்வு இல்லாமல் ஓடணும், பரிசுத்த ஆவியின் எனர்ஜி எனக்குள்ளே வரணும். ஆமாவா? சொல்லுங்களேன். நேற்று பாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வந்து உட்காந்த உடனே ஏன்னா காலையில் எழுந்து முறைக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பைக்கில் ரொம்ப வந்து மறுபடியும் பாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப பசியத்துக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. உடனே மேரி வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸு குடித்த உடனே ஒரு மாதிரி தெம்பாந்துச்சு. ஆமாவா? இப்போ பரிசுத்த ஆவி பெற்றவனுக்கும் பெறாதவன் நிறைய தெரியும். பரிசுத்த ஆவி யாருக்குள்ளே இருக்காரோ அவர் எனர்ஜியாக இருப்பான். அவன் மாதிரி துரு இருப்பான், ஒரு மாதிரி ஆவிக்குரிய. அந்த ஆவி இல்லாதவன் 8 டைம் என்னப்பா 9:30 ஆச்சு. ஆமாப்பா நீ வந்ததே 9:15. என்னப்பா எங்கப்பா அந்தப்பா 9:15 வந்ததே 9:15. ஆசீர்வாதம் கூட லேட்டாக தான்ப்பா வரும். ஆமாப்பா 7 மணிக்கு ஆராதனைக்கு எப்பப்பா?
ஆனால் அதில் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கும். இன்னும் 9 ஆகுது. எப்போ ஏன் கணக்கு பண்ணி பார்த்தாலே 2 ஹவர் முடியலையே. ஒரு 6வது 2 ஹவர் தானே, 7 ஒரு 2.5 மணி நேரம், 9 என்ன கரெக்டு தானே? சரண்யா கரெக்ட் தானே? ரூத்து கரெக்ட் தானே? அப்போ நீ கரெக்டாக வந்துடணும். அப்போ கணக்கு கரெக்ட் தான். நம்ம கணக்கு தப்பாக போடக்கூடாது. என்னப்பா இன்னும் முடிக்காத மாதிரியே தெரியுது. இல்லைப்பா நம்ம வந்ததே லேட்டுப்பா. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ புது கனி அப்போ நம்ம கேரக்டர் மாறி இருக்கும், சுபாவங்கள் மாறி இருக்கும், பொருளாதாரம் மாறி இருக்கும். எல்லாரும் பண்ணுங்க, ஏடிஎம் கார்டு என்னென்ன இருக்குது, கூகுள் பே எல்லாம் வச்சுங்க, நல்லா மாற்றிங்க. பேங்க்கெல்லாம் எடுத்து அட்டை பேங்க் புக் பாஸ்புக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுங்க, ஜாமான் ஜாமான். என் பையனுக்கு செக் புக்கு வந்துருச்சு, ஏடிஎம் கார்டு வந்துருச்சு, ஆனால் துட்டு இல்லை, 1 ரூபா கூட இல்லை. பாஸ்புக்கு அப்ளை பண்ணேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கா? நீங்கள் ஆண்டோட சமயத்தில் நான் மாதந்தோறும் புது கனி கொடுக்கணும். சிம்பிள். நீங்கள் எங்கேருந்து தண்ணியை உரிற, எங்கே நாட்டப்பட்டிருக்க? சங்கீதம் 1:3 சொல்லுது, அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலை உதிர. இங்கே லேசாக தண்ணி அடிச்சிட்டேன், பீர் தான் குடித்தேன். நான் கேட்டேன், அவன் போய் சவுத்தெல்லாம் ஏறுறான், இதெல்லாம் உடைக்கிறான், அப்புறம் போய் அவனை அடிக்க ஓடுறான், பக்கத்து வீட்டில் பூந்துட்டான். அவன் பண்ணாடி முடி கேட்குறேன், ஒன்றும் இல்லையா, பீர் தான் ஏன் குடிச்சாரு? ஏமா பீருக்கேவாமா இந்த அட்ராசிட்டி? பீர் குடிக்கிறான், வேற என்ன குடிக்கிறான்? இதெல்லாம் இத்தோடு நிறுத்தணும். ஸ்டாப் சவுந்தரராஜையா, ஸ்டாப். ஓசில குத்த விட குடிக்கக்கூடாது. வானா ஒரு மாதிரிங்கிற, வானா நிறுத்து. இயேசு உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமாவா, உடம்பு டயர்டுக்குது, கால் வலி, நிறைய பேர் நல்ல மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. இல்லைப்பா, நல்ல மாதிரியே உட்காந்து. என் மனசு கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? நீங்கள் திருப்பி கேளுங்க, என் மனசு கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? முடி. இல்லைம்மா இல்லைம்மா, நீ நான் குடிக்கிறத பேசுகிறேன், நீ புசிக்கிறத பேசிக்கிறேன். நீயும் குடி, நானும் குடி. பிரைசலாம். நம்ம உலகத்தான் அல்ல, தீர்வுக்கு தேவன் நதி வருகிறது. கண்ணிற்கும் நிந்தைக்கும் அவமானுக்கும் தேவனிடத்திலே நதி வருகிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பைபிள் எப்படி சொல்லுது படிச்சிருப்பா. கென்னடி படி, நல்லா இருந்த போல. எபேசியர் 5:18 படி, எபேசியர் 5:18-19 படி, மணி படி, உதயா படி, சௌந்தரராஜன படி, இந்த வசன படி, கரெக்டாக படி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19. கென்னடி சத்தமா படி. இரா கென்னடியா, கண்ணு தெரியலையா? எப்படி தெரியும்? கண்ணாடி படத்தானே தெரியும்னு சொல்ல வர, நீ அதுக்குள்ள அவசரப்படுற. இப்ப என்ன பண்ணாதீங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் விரிக்கொள்ளாமல். இப்ப என்ன பண்ண சொல்ற ஆற்று, நம்ம இதில் சொல்றோம் இல்லையா? அதுக்காக பதில் அந்நிய பாஷையில பேச, ஆவிலே நிரம்பி. இவர் எல்லாம் பாட்டு பாடு, தோத்திரம் பண்ணி ஆராதனை செய். முஷ்ட பூத்தி சொல்லு, அல்லேலூயா. புரியுதா? கவலை ஆகுது, டயர்ட் ஆகுது. ஸோ இவனுக்கு என்ன தெரியும்? சில பொம்பளைங்களே வாங்கி தர்றாங்களாம். மெதுவாக குஷ்டு பத்துக்கிட்டங்க அவர். ஏன்னா அவருக்கு தூக்கமே வரமாந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுவே வாங்கி கொடுதான். எந்த சர்ச்சிலையும் தெரில, இந்த சர்ச்சிலையும் அந்த சர்ச்சிலையான்னு தெரில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்ண மூடுமா, ஏசப்பா கிட்ட சொல்லுவோமா? மாதந்தோறும் புதுக்கனி, புது சிருஷ்டி. கனியினாலே அறிவீர்கள். ஆண்டவரே, இந்த வேத சத்தியத்தின்படி உன் மக்களை ஆசீர்வதியும், உங்க பிரசனத்தினால் நிரப்பும், கட்டுகள் தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவிலே கிருபையிலே பலப்பட உதவி செய். இந்த மாதம் அநேகர் எழும்பி சாட்சி சொல்ல உடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட உதவி செய். கிருபையால் ஓடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அப்படியே உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். நேற்று